ஏன்பா கடைசி வரைக்கும் என்ன கேக் வெட்டவே விட மாட்டீங்களே? எனக்கு தானே பர்த்டே, நான் தானே முறைப்படி கேக் வெட்டணும். எங்கேயாச்சும் கேக் விட்டு விடுறீங்களா? ஆளாளுக்கு கேக் எடுத்து எனக்கு ஊட்டி தான் விடுறீங்க. இப்படிதாங்க தினேஷ் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாண்டடாலாம் பண்ணல, ஆனா அது போற போக்குல அப்படி நடந்துருச்சு. கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க் பண்றாரு. அதுக்கப்புறமா கத்தி எங்கன்னு தேடுறதுக்கு பதிலா டக்குன்னு கேக்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து ரஞ்சித் சாருக்கு ஊட்டி விட்டுட்டாரு. தம்பி நீ சாப்பிடுறா அப்படின்னு அவரும் ஊட்டி விடுறாரு. சோ இதுல கேக் வெட்டவே மறந்துட்டாங்க. அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். ஆனா லப்பர் பந்து படம் பார்த்ததுக்கு அப்புறமா கெத்து தினேஷா நம்மளுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாருங்க. அவருக்கு பர்த்டே வந்திருக்கு. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் மென்டாருமான ரஞ்சித் அவர்கள் கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித்துடைய முதல் படம் அட்டகத்தி, அதுல ஹீரோவா தினேஷ் நடிச்சு கலக்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா கலையரசன் கூட பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாருடைய நிறைய படங்கள்ல சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. ஒரு பக்கம் கலையரசன், இன்னொரு பக்கம் ரஞ்சித் கேக் வெட்டி ரஞ்சித்துக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் அவர்கள் இந்தாப்பா நீ சாப்பிடுப்பான்னு அவரும் கேக் ஊட்டி விட செலிப்ரேஷன் செம சிறப்பா போயிருக்கு. விடுதலை சிகப்பி அப்படின்ற தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. லப்பர் பந்து படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. படத்தை பத்தி எக்கச்சக்கமான பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அண்ட் படத்துடைய சக்சஸ் வீட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தினேஷ் செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. நீங்க சொல்லுங்க, படம் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.